திருப்புகழ் 696. நிறை தரு மணி அணி ஆர்ந்த பூரித மிருகமத களப அகில் சாந்து சேரிய இளமுலை உரமிசை தோய்ந்து மாமலர் அணைமீதே நெகிழ்தர அரை துகில் வீழ்ந்து மாமதி முகம் வெயர்வெழ விழி பாய்ந்து வார் குழையோடு பொற இருகரம் ஏந்து நீள்வளை ஒலி கூற விரைமலர் செறிகுழல் சாய்ந்து நூபுரம் இசைதர இலவு இதழ் மோந்து வாய் அமுதியல்வொடு பருகிய வாஞ்சையே தக இயல் நாடும் வினையனை இருவினை ஈண்டும் ஆள் கடல் இடர்படு சுழியிடை தாழ்ந்து போம் மதி இரு கதி பெற அருள் சேர்ந்து வாழ்வதும் ஒரு நாளே. பறை அபினவை சிவை சாம்பவி உமை அகிலமும் அருள் ஏய்ந்த கோமளி பைரவி திரிபுரை ஆய்ந்த நூல்மறை சத கோடி. பறை அபினவை சிவை சாம்பவி உமை அகிலமும் அருள் ஏய்ந்த கோமளி பைரவி திரிபுரை ஆய்ந்த நூல்மறை சதகோடி பகவதி இரு சுடர் ஏந்து காரணி மலைமகள் கௌரி விதார்ந்த மோகினி படர் சடையவனிட நீங்குறாதவள் தரு கோவே குறை கடல் மறுகிட மூண்ட சூரர்கள் அணி கெட நெடுவரை சாய்ந்து தூளெழ முடுகிய மயில்மிசை ஊர்ந்து வேல்விடு முருகோனே குல நரை மலரளி சூழ்ந்து உலாவிய மயிலையில் உரை தரு சேர்ந்த சேவக குக சரவணபவ வாய்ந்த தேவர்கள் பெருமாளே இருவினை ஈண்டும் ஆள் கடல் இடர்படு சுழியிடை தாழ்ந்து போம் மதி இரு கதி பெற அருள் சேர்ந்து வாழ்வதும் ஒரு நாளே. பராசக்தியும் புதியவளும் சிவசக்தியும் சுகத்தை செய்யும் சக்தியும் உமாதேவியும் எல்லா உலகங்களையும் ஈன்ற திருவருள் மயமான அழகியும் பைரவருடைய சக்தியும் மூன்று உலகங்களுமானவளும் சதகோடி வேத சாத்திரங்களை ஆராய்ந்தவளும் 6 குணங்களை உடையவளும் சூரிய சந்திரர்கள் தரிக்கின்ற மூலப்பொருளும் இமய குமாரியும் பொன்னிறம் படைத்தவளும் சந்திர ஒளி நிறைந்தவளும் அழகியும் விரிந்த சடையுடைய சிவமூர்த்தியின் இடபாகத்தில் விலகாது வீற்றிருப்பவளுமாகிய அம்பிகை பெற்ற தலைவரே. பகவதி இரு சுடர் ஏந்து காரணி மலைமகள் கௌரி விதார்ந்த மோகினி படர் சடை அவன் இட நீங்கு உறாதவள் தரு கோவே. ஒலிக்கின்ற சமுத்திரம் கலங்கவும் கோபித்து வந்த சூரர்களின் சேனைகள் அழியவும் நீண்ட கிரௌஞ்சமலை பொடியாகி விழவும் வேகமான மயில் மீது ஏறி வேலாயுதத்தை விடுத்தருளிய முருகப் பெருமானே முடுகிய மயில்மிசை ஊர்ந்து வேல்விடு முருகோனே சிறந்த தேன் துளிக்கின்ற மலர்களில் மொய்த்து வண்டுகள் உலாவுகின்ற திருமயிலாப்பூரில் வாழ்கின்ற செம்பொருளே வீரமூர்த்தியே குகையில் வசிப்பவரே அடியவர்களின் மனக்குகையில் அடியவர்களின் இதய குகையில் வசிப்பவரே குகனே சரவண பொய்கையில் உதித்தவரே நற்குணம் பொருந்திய தேவர்கள் போற்றும் பெருமிதமுடையவரே வரிசையாக மணிமாலைகள் நிறைந்ததும் பூரித்திருப்பதும் கஸ்தூரி கலவை அகில் சந்தன முதலிய வாசனை பொருள்கள் சேர்ந்ததுமான இளமையான தனத்துடன் கூடிய பொதுமகளிரின் மார்பை தழுவியும் மலர்படுக்கை மீது வீழ்ந்தும் நல்ல சந்திரனை போன்ற முகத்தில் வேர்வை உண்டாகவும் காதுகளில் உள்ள குழைகள் மீது கண்கள் போர் புரியவும் 2 கரங்களில் உள்ள வளையல் மிகுதியாக ஒலிக்கவும் வாசனை மலர் நிறைந்த கூந்தல் சரியவும் பாதத்தில் உள்ள சிலம்பு இனிது ஒலிக்கவும் உச்சியை மோந்தும் இலவ மலர் போன்ற சிவந்த இதழ்களில் ஊறும் அமுதத்தை முறையே பருகியும் இத்தகைய ஆசை செயலை நாடுகின்ற அடியேனுடைய இருவினைகளை பெருக்கும் ஆழ்கடல் போன்ற துக்கச் சுழலில் அழுந்துகின்ற அறிவானது உயர்ந்த பரகதியை பெற்று
திருவருள் சேர்ந்து வாழ்கின்ற நாள் ஒன்று எனக்கு உளதாகுமோ? உமைபாலரே, மயிலை மேவிய சரவணபவனே, மாதர் மயக்குறாது சிவகதி பெற அருள்வீராக, அருள வேண்டும் என்று வேண்டியவாறு.